தெய்வீக ராஜசபை அந்த தெய்வலோகத்தில் கூடினால் சபை இந்த பூலோகத்தில் கூடியபடியா ராஜ புண்ணியமான சபை திரு ராஜ பொன்னான சபை ஆமா யாரால கூட்டப்பட்டது எதற்காக கூட்டப்பட்டது அருகாமையில் இருக்கக்கூடிய மந்திரி அல்லவா நீ வரும்பொருள் எடுத்துரைப்பது உன்னுடைய வேலை வரும்பொருள் சட்டி போடலீங்க ஏங்க சட்டி போடாத எதுக்குடா வந்த கால கீழ அடிச்சிட்டு எனக்கு சரியான கோபம் வந்துடாமா இன்னைக்கு கூத்து கோபம் 15 பேருக்கு கை கொடுக்கணும்ல யார் போனால் போகட்டும் கூத்து முடிஞ்சு போய் வீட்டுக்கு போங்க அப்பயே அடிக்காத போனா ஆறா கூட்டு பாக்குற ரவி போயிட்டா போனால் போகட்டும் பேசிய மீன் வார்த்தை போனால் போகட்டும் ஆமா அப்படி இருந்துட்டாலும் அதாவது எதற்காக என்று நாடகம் அரங்கேற்றம் அதாவது மாதத்தில் ஒரு முறை அமாவாசை திதியை முன்னிட்டு அதாவது ஸ்ரீ ஓம் சக்தி பச்சையம்மன் நாடக குழுவினர்கள் அனைவற்ற பேரும் ஒன்றாக சேர்ந்து அதாவது மாதத்தில் ஒரு முறை இந்த ஸ்ரீ பச்சையம்மனுக்காக வேண்டி ஓரிரவு நாடகம் ஆமா அப்படி இருந்துட்டாலும் நமக்கெல்லாம் குருவுக்கு குருவாகவும் தந்தை போலவும் இருந்து ஆதரிப்பவர் யார் இன்னும் நமக்கு தலைவராக வழங்கப்பட்ட கூலிபெட்டியை சேர்ந்த தூங்க வேண்டாமா அங்க பாருடா கூலிபெட்டி தெளிவா பாடு பொரோட பாத்தியா இது ஆந்த பொரோடைவா ஏய் முன்னாடி போடு போடு நாளைக்கு விரிச்சு கட்டிப்பாங்க அப்பா தமாஸ் எனக்கு சிரிப்பே வருது அப்பா நாளைக்கு நீ 3:30 பிளேட் வாங்க அப்பா அருமையான கோமாளி போ சரி குண்டி நண்பா போனால் போகட்டும் அதாவது நமக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய யார் கூலிபெட்டியை சேர்ந்த அதாவது பி சுப்பிரமணி கவுண்டர் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாகவும் ஒரு ஆசானாகவும் இருந்து வரார் அது மட்டுமல்ல இன்னும் அதாவது ஆலாங்காட்டூரை சேர்ந்த இன்னும் மாது வாத்தியார் இன்னும் கோவலங்காட்டை சேர்ந்த இன்னும் மூர்த்தி வாத்தியார் இன்னும் விஜயநன் வாத்தியார் இவர்கள் எல்லாம் இணைந்து நடத்தும் ஓம் சக்தி பச்சையம்மன் நாடக சபா நாடக குழுவின் சார்பாகவும் அது மட்டுமில்ல இங்க கூத்துப்பாக வந்திருக்கும் ரசிக பெருங்குடி மக்களுக்கும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த நமக்கெல்லாம் அரும்பெரும் தாய்மார்களும் இன்னும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அனைவற்ற பேரும் ஒரு முகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் கடல் அலையை போல் நம்மளுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நம்மளுடைய ஓம் சக்தி பச்சையம்மன் நாடக சபாவின் சார்பாக ஒரு முத்தான முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பா அப்படியாக இருந்துட்டாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? ஆயா கூதி ஆளுக்கு பாதி. ஆயா கொடுக்கிற கூலி வெடிஞ்சா ஆளுக்கு பாதி. ஆமா யாரு ஆயா? நம்ம பச்சையாய் ஆமா அவ வெடிஞ்சு கொடுக்கிற படி அளப்பதுதான் ஆளுக்கு பாதி. ஆயா கொடுக்கும் கூலி ஆளுக்கு பாதின்னு சொல்லு. என்ன உனக்கு டங் சிலிப்பாகுது? கொஞ்ச நேரம் உங்களுக்கு அண்டமே சிலிப்பாகும் பாருங்க. ஏய் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய ஓய் இது உங்களுதா? இதெல்லாம் சொந்தமா எடுத்ததுடா. அதெல்லாம் என்ன நினைச்ச? இது அது என்னதான்டா? நான் உள்ள படிக்கிறேன். இது எல்லாமே அனைத்ததுமே எனக்கு இது அனைத்துமே என்னுடையதுடா. இது ஆணிமுத்து கொட்டு அங்கவர்த்தனம் இது எல்லாமே என்னுடையதுடா. நல்லா கேளுங்க ஜனங்களே. இது எங்க சூரராசுக்காரது. இந்த பாவாடா எங்க வாத்தியாருது. இந்த உள்ள போட்டுக்கிற டயரு என்னது. இந்த லெகின்ஸ் எங்க வீட்டை பொண்டாட்டி போட்டு இருந்த லெகின்ஸ் போட்டுட்டு இருக்கிறான்.
கையில கட்டி இருக்கிற வாட்ச் வந்து நம்ம குழலுக்காரனு கோமாளி எல்லாம் சொல்லிவிட்டேன் கால்ல இருக்கிற சலங்க மட்டும் என்னன்னு சொல்லிவிடாத. ஆமா அதுவும் என்னத்தான் வாங்கி திருட்டு புண்டை கட்டிக்கிட்டான் வரப்ப நான் தான் கட்டி சொன்னேன் எல்லாமே ஓய்ச்சு கட்டிட்டு வந்துட்டு எல்லாம் என்னதுதான் துறாமன் அங்கே நம்ம செட்டு வாத்தியாருது ஒன்னொரு வாத்தியாருது ஏய் இதெல்லாம் என்னுடையதுடா உளுத்தும் நான் தானே அவிகளுக்கே கொடுத்துருக்கிறேன் வெகு வரிசையாக்கும் தெரிஞ்சுங்க ஏய் போனால் போகட்டும் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய சங்குமதி திருக்கல்யாணம் போர் மன்னன் சண்டை அப்படின்ற நாடகத்தில் நான் யார் என்னுடைய பெயர் என்ன என்னடா அவ்வளவு அசால்ட்டா என்னடா ஏய் போர் மன்னன் சண்டை அப்படி எனக்கு ஒரு டவுட் இது கொடுங்க என்னது இது என்னதுங்க ஏய் இதுதான் காண்டிபம் என்று சொல்லக்கூடிய அம்பு இதா ஆமா பாருங்க ஐயா இது மூங்கில் குச்சி இதுதான் காண்டிப அம்பா காண்டி முது மேல மட்டும் உளிச்சு போடுவேன் நீங்க விழுகிறீங்க இன்னொரு 1 மணி நேரம் போறீங்க அதே ஒளிஞ்சிக்கும் ஏய் வீணா அடி வாங்கி சாவாத அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமா அன்னைக்கு ஒரு புறாட்டிலிங்க வித்தியாசம் தெரியாது நம்ம அடிக்கிறாங்க ஏய் போனால் போகட்டும் ஏங்க பழைய விசாருங்க ஏய் அப்படியாக இருந்துட்டாலும் நான் யார் என்னுடைய பெயர் என்ன நான் எக்குலத்தை சேர்ந்தவன்
கொண்டா பிடிக்குது. ஏடா இப்ப கேட்டாலும் ஆடி வாங்கணும். எவங்கிட்ட மகாராஜா அப்படி பேசக்கூடாதுடா. எவங்க தடி வாங்கணும்னு இருக்குது? இல்ல ஒட்டியா இருக்கா ஏங்க வானமா நேரமன போகுது பச்சியம்மா அதுக்கு தான் வானம் விடுறாங்க. ஏய் என் பெயரை சொன்ன நுழைஞ்சதா உனக்கு? என் பொண்டாட்டி அப்பயே சொன்னான். என்னன்னு? ஏன் மாமா ஆ. போறதே போற கூத்துக்கு சரி. நீயும் போயிட்டு வந்து நான் பகல்லாம் தூங்கி போயிடுறேன். ஆமா. போறதான் போறிய ஆ. அப்படியா போறதான் போறிய ஓகேவா? மாமா நீ கூத்துக்கு போனீனா சரி. வரவன் போறவன் கண்ட நாயெல்லாம் அடிக்கும் அப்படின்னு என் பொண்டாட்டி அப்பயே சொன்னான். நீயும் கூத்துக்கு போயிட்டு சிவனேன்னு தூக்கி போயிடுற. சரி. இன்னைக்கு தான் போறதே போறிய ஆ. ஒரு நுழைதான் நுழைச்சு விட்டு போவேன்னு சொன்னான். என்ன நுழைச்சல்? அதான் நுழைக்க சொன்ன அப்பையே நான் தான் நுழைக்காத வந்துட்டேன். கொண்டாடி நீ நுழைக்கிறது நுழைக்காதெல்லாம் நான் கேட்டேனாடா? நீங்க தான் ஏகா ஏன்டா அடிவாங்க சாவரா? ஏய் அது மட்டுமில்ல, என் பெயரை சொல்லி நுழைஞ்சுதான்னு கேட்டேன். என்னால் தெரியுங்க. என் பெயரோ அதாவது பல்லிலே பரசவினை, பள்ளியிலே பருத்திவினை, தோலிலே துளசி மாலை, தோளிலே துளசி மாலை, தொப்பிலே அமிர்த கலசம், தொப்பிலே அமிர்த கலசம், பாதத்தில் செந்தாமரை, பாதத்தில் செந்தாமரை, முதுகிலே மச்ச ரேகை, முதுகிலே மச்ச ரேகை. இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட முறையில்லா மாதர்களும் என்னை கண்டால் ஆசைப்படுவாங்க. முறையில்லா பெண்ணு கூட உங்களை பார்த்தா ஆசைப்படுவாங்க. சரி. அப்படியே பெற்ற என்னுடைய பெயரோ அதாவது காண்டீபன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மன்னன். அர்ஜுன மன்னன். ஆமா. அர்ஜுன மன்னனுக்கே அர்ஜுன மன்னனுக்கே மகனை அப்படியாக இருந்துட்டான். ஏய் மந்திரி, அப்படியாக இருந்துட்டாலும் நான் அர்ஜுன மன்னனாக இருந்துட்டாலும் அதாவது 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகள் என்ன அங்கத்திலே சுமந்து பெற்று எடுத்தாலே வேலை வேலையுடன் வேலையுடன் பெற்றெடுத்தாங்களே. ஆமா. போயாங்க அம்மா ஓயாங்கம்மா. தாய் தந்தை யாருங்க? தாயும் தந்தையும் யாரு என்று கேள்றா? அதுதாங்க வரவங்களை எல்லாம் கோயா கொம்மா ஏதோ உனக்கு வாயில அறுத்து கட்சி கட்டினாங்களா? அது பிறகு அப்படியாக இருந்துட்டாலும் என்னை வாடா மகனே வருங்கால இளவரசா என்று என்னை போற்றி வளர்த்தாரே நான் அன்னையோர் ஆலயம். அது எம்ஜிஆர் படம். அன்னையோர் ஆலயம் எம்ஜிஆர் படமா? நான் சொல்றது படத்து பேருடா. என்னை பெற்றவளையே அப்படி போற்றி புகழும்படியாக சொல்வது. அப்படி சொல்ல. ஆமா. படத்து பேர் சொல்லிவிட்டு மொன்ன புண்டை என்ன புடிச்சிட்டு அடிக்கிறான். அப்படி இப்படி என்னடா அப்படி பேசிட்டு இருக்கிற? சரி விடுங்க. செத்து பேர் வா சொல்றேன்.
தாண்டகிருத்தா தீன் தாண்டதாகத்தான் கடிச்சாலும் கஷ்டம் நீ வந்தா மாட்டேன். 6 அடிக்கலாம் கஷ்டம் மாமா. நீ வந்தீங்கன்னா ரொம்ப நெஞ்செல்லாம் கையில் யாரு வந்தா கஷ்டம் இருக்கு? நீ வந்தீங்கன்னா மட்டும்தான் அவருக்கு கஷ்டமே. நாரம் இல்லை வேக மாட்டேன்னு பாதி பண்ற நண்பா. உண்டை முடிச்சு குழந்தை ஏய், என்ன இப்படி மாமன் மச்சான் இப்படி சண்டை பண்ணிட்டு அவங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் தங்கச்சி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாங்க 2 பேரும் 1000 பேசிக்கிறோம் மகாராஜா. ரைட் விட ஓகே. நீங்க கொலை முடிட்டு பேச்சுங்களேன். ஏய் நண்பா, 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகள் அன்கத்திலே சுமந்து பெற்றெடுத்த அன்னைய ஒரு ஆலயம். அதாவது என் தாயோ குந்தாதேவி. தாயோ குந்தாதேவி. ஆமா. என் தந்தையாரோ பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மகாராஜன். ஆமா. சரி சரி. அதாவது எனக்கோ 2 தாய். 2 தாய். குந்தாதேவி மந்தாரா தேவி. குந்தாரதேவி மந்தாரதேவி. ஒரு அப்பா 2 அம்மா. ஒரு அப்பா 2 அம்மா. ஆமா. சரி சரி சரிங்க. அதாவது மந்திரி அப்படியாக இருந்துட்டாலும் அதாவது என் தந்தையார் அதாவது என் தாயார் இருக்கிறார். என் தந்தையாரோ மாண்டு மடிந்து விட்டார். மாண்டு மடிந்து விட்டார். ஆமா. சரி சரி. எப்படி தெரியுமா? எப்படி? அதாவது ஒரு நாள் ஒரு தினத்தில் அதாவது சிருங்கிவனம் என்ற வனத்துக்கு செல்லும் பொழுது அதாவது யார் யாரு பாண்டுபுத்திர மகாராஜனுடைய என் தந்தையாரும் குந்தி மந்தாரையாகப்பட்ட என் தாயார் இருவரும் சென்று அதாவது கானகம் சென்றார்கள். சரி. அப்ப கானகத்துக்கு செல்லும் போது சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று ஒரு இடத்தில் அமரும் போது என் சிறிய தாயாகப்பட்டவர் மந்தார தேவி யாரு மந்தார தேவியாகப்பட்டவர் அந்த வனத்திலே ஒரு அழகான மானை கண்டார். மான். ஆமா. சரி. 2 மானும் அதாவது ஒன்றோடு ஒன்றாக இணைந்து ஒன்றாட ஒன்று சேர்ந்து கொண்டு இருந்தது. சரி. அப்ப சேர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது என் தாயாகப்பட்ட மந்தார தேவி என்ன செய்தார்? அண்ணா அதோ அந்த மானை எனக்கு பிடித்து கொடுங்க, அந்த மானின் மீது எனக்கு மிகவும் ஆசையாக இருக்குது என்று கேட்டார். அப்பொழுது என் தாயாகப்பட்ட குந்தாதேவி என்ன சொன்னார்? தங்கையே, அந்த மானை பார்த்தால் மானாக தெரியவில்லை, அது ஒரு விபகரியமாக இருக்கிறது, அதனால் அது நமக்கு வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது என் சிறிய தாய் மந்தார தேவி என்ன சொன்னால்? என் கணவர் எனக்கு பிடித்து தருவாரு, உனக்கு என்னடின்னு சொல்லி வாக்குவாதம் ஏற்பட அதே சமயத்தில் என் தந்தையார் என்ன செய்தார்? அந்த மானை பிடிப்பதற்காக வெகு தூரம் அதாவது துரத்தி ஓடிக்கொண்டே இருந்தார். மான் பிடிபடாத காரணத்தினால் அந்த மானை மீது அதாவது காண்டீபத்தை தொடுத்தார். உடனே காண்டீபத்தை தொடுத்த உடனே காண்டீபமாகப்பட்டது மான் மீது பட்ட உடனே ஐயோ என்று ஒரு அருகுரல் கேட்டது. ஐயோ என்று. ஆமா. உடனே சென்று அதாவது மானை தானே துரத்தி கொண்டு போனோம், மான் மீது தானே அம்பை எறிந்தோம், திடீர்னு ஒரு குரல் கேட்குது என்று போய் பார்த்த உடனே அந்த மானாக ரூபம் கொண்டு இருந்தது யாரு? அமுதந்த மகாமுனிவர் ஒரு ஆண் மானாகவும் குருபத்தினி ஒரு பெண் மானாகவும் இருந்து ஒன்றோடு ஒன்றாக புணர்ச்சியாக இருந்தார். ஏன் மான் ரூபம் எடுத்து புணர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படி என்று என்ன காரணம் தெரியுமா? அதாவது என் தாயாகப்பட்ட அதாவது குருபத்தினியாகப்பட்டவர் அதாவது அமுதந்த மகாமுனிவரிடம் கேட்டார். அதாவது இந்த உலகத்திலேயே உயிருள்ள ஜீவன்களிலே எது அதிகமாக காம உணர்ச்சி கொண்டது என்ன? காம உணர்ச்சி என்றால் அதாவது காமத்தில் எது அதிகமாக ஆசையோடு இருக்கும் அப்படி என்று கேட்கும் பொழுது அம்மா அப்பொழுது என் தந்தையாராகப்பட்டவர் என்ன சொன்னார்? மான் அதாவது காமத்திலே சிறந்தது கௌரி மான் தான். காமத்திலே சிறந்த மான் கௌரி மான் தான். அது மட்டுமே அதாவது காமத்துக்கு எல்லையின்றி உறவாடும் அப்படி என்று சொல்ல அப்ப இப்பொழுது நாம் இருவரும் அதாவது மானாக ரூபம் கொண்டு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து கொள்ளலாம் என்று அப்படி மான் ரூபத்தில் இருந்து ஒன்றாக 2 பேரும் உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது என் தந்தையாராகப்பட்டவர் அந்த அன்பை எறிந்தவுடனே அதாவது மானாக இருந்த அதாவது அமுதந்த மகாமுனிவர் திடீரென்று சுயரூபத்தை எடுத்தார். சூரியரூபத்தை எடுத்த உடனே அட சண்டால பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? உனக்கும் எனக்கும் முன்பகையா பின்பகையா? உனக்கும் எனக்கும் என்ன உறவு? ஏண்டா இப்படி நானும் என் மனைவியும் கூடி கலந்து ஒன்றாக இருக்கும் பொழுது இப்படி அம்பை விட்டு எரிந்து என்னை மடித்தாயோ? இப்பொழுது உனக்கு ஒரு சாபம் தரேன் என்று சொன்னார். எப்படி சாபம்? என்ன சாபம் தெரியுமா? அதாவது எப்படி நானும் என் மனைவியும் ஒன்றாக இணைந்து இருக்கும் போது அம்பை எரிந்து என்னை மடித்தாயோ அதே போல என்னைக்கா இருந்தாலும் உன் மனைவியை கட்டி சேரும் பொழுது உன் தலையாகப்பட்டது 1000 சுக்கா வெடித்து போகட்டும் என்று சாபம் அளித்தார்.
சரி சரி ஆமா அப்படி ஒரு நாள் ஒரு தினத்தில் என் தாயாகப்பட்ட மந்தார தேவி என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஆற்றங்கரைக்கு தண்ணீர் எடுத்து வர செய்தார். சரி தண்ணீர் எடுத்து வரும்போது திடீரென்று ஒரு மழை காத்து அதிகமாக வீசி என் தாயாகப்பட்டவர் மலையிலேயே நினைந்து விட்டார். சரி அப்படி நினைந்த உடனே என்னாகும்? மேலே அணிந்திருந்த ஆடைகள் எல்லாம் உடம்போடு ஒன்றாக ஒட்டியது. உடம்போடு ஒன்றாக ஒட்டியதும் என்ன செய்தார்? மலையிலேயே நினைந்து அரண்மனைக்கு சென்று வரும்போது சரி என் தந்தையார் அதாவது யாரு பாண்டிபுத்திர மகாராஜன் என் சிறிய தாய் அதாவது மந்தார தேவி பார்த்து ஆசை வைத்தார். ஆசை ஒரு கட்டிய மனைவியின் மீது ஒரு கட்டிய கணவனே ஆசை யாராவது வைப்பாங்களா? ஆனா உடம்போடு ஒட்டிய துணியெல்லாம் உடம்போடு ஒட்டினவுடனே என் தந்தையாருக்கு காமம் தலைக்கேறி உடனடியாக என் தந்தையார் போய் என் சிறிய தாயை கட்டி பிடிக்க அப்பொழுது அமுதந்த மகாமுனிவர் கொடுத்த சாபமானது பழித்து என் தந்தையோட தலையம் 1000 சுக்காக வெடித்து மான்று மடிந்து விட்டார். சரிமா ஆமா அப்படி மான்று மடிந்திருந்தாலும் என் சிறிய தாயும் இனிமேல் இவர் இல்லாத உலகத்தில் நம்மளால தான் இவர் மாண்டு மடிந்தாரு, அதனால இவர் இல்லாத உலகத்தில் நாமளும் இருக்கக்கூடாது என்று என் தந்தை சந்தனக்கட்டை குங்குமக்கட்டை வைத்து தகனம் செய்யும் பொழுது என் சிறிய தாயாராகவும் பட்டவர் அதிலே இருந்து அவரும் மாண்டு மடிந்து விட்டார். அதற்கு பிறகு அதாவது என் தம்பி நகுலன் சகாதேவன் இருவரையும் அதாவது என்னுடைய அண்ணனாகப்பட்ட தருமன் பீமன் அர்ஜுனன் நான் 3 பேரும் குந்தாதேவிக்கு பிறந்தவர்கள். நகுலன் சகாதேவன் இருவரும் மந்தாரா தேவிக்கு பிறந்தவர்கள். எங்கள் ஐவரையும் இனபிரியாத ஒரு தாய் மக்களாக வளர்த்தி வாழ்வம் செய்து வருகிறார். யாரு? என்னுடைய தாய் குந்தாதேவியாக. அப்படியாக இருந்துட்டாலும் இந்த தினத்தில் என்னுடைய அண்ணனாகப்பட்ட தருமரை காண வேண்டும், ஏதென்று தெரியவில்லை, அழைத்திருக்கிறார். அதனால அண்ணனை காண செல்வோமா? போகலாமா? அப்படி அண்ணனை காண்ப போவதாக இருந்துவிட்டால் என் அண்ணனாகப்பட்ட பீமச்சந்திரன் அரண்மனையில் இருக்கிறார். ஆமா அவரை அழைத்து சென்று வா, நாங்கள் மூவரும் சென்று தாய் பாதத்தை பணிய வேண்டும். அதனால அண்ணனை அழைத்து வா.